ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தண்டியாமல் விடார். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கடவுளுடைய நாமத்தை தவறாக பயன்படுத்துகிறவரை பார்த்து கடவுள் சொல்றாரு, என் நாமத்தை நீ தவறாக யூஸ் பண்ணா நான் தண்டிக்காம விட மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்னா, கடவுள் செய்யாததெல்லாம் அவர் தான் செய்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் மேலேயே பழிய போடுறோம். யோபு கூட அப்படிதாங்க. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்த்தா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு யோபு பேசுகிறதை பார்க்கிறோம். உத்தமனா இருக்கிறாரு, சன்மார்க்கனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட யோபுவை எப்படி பேசியிருக்காரு பாருங்க. கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் தான் எடுத்தாராம். இது உண்மையா? உண்மைன்றதுக்கு சாத்தியமே இல்லையேங்க. இந்த உலகத்துல பாருங்க, அவர் படைச்ச படைப்பு இன்னை வரைக்குமே இருக்கு. ஏதாவது எடுத்துக்கிட்டாரா? எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு, இந்த பூமியை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், இந்த வானத்தை கொஞ்சம் களைச்சி போட்டுறேன்னு சொல்லி பண்ணியிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? கடவுள் கொடுத்ததை அவர் எடுக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, பிசினஸ தவறாக பண்ணிடுறது. உடனே என்ன செய்யறது? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கிட்டார். குடும்ப வாழ்க்கைய நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா, இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் தான் எடுத்துக்கிட்டார், இப்படியா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? கடவுள் மனிதனிடத்துல பாருங்க, கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் கிட்ட பொறுப்பை கொடுக்கிறார். ஆதாம் கிட்ட சொன்னாரு, இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நீ செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி. இன்னைக்கு பண்படுத்துறது பாதுகாக்கிறது மனுஷனுடைய வேலைங்க. அது பிசினஸா இருந்தாலும் பண்படுத்தணும், பாதுகாக்கணும். குடும்பமா இருந்தாலும் பண்படுத்தணும். எதெல்லாம் சரியில்லையோ அதை பண்படுத்தணும். ஒரு பூமி சரியில்லைன்னா பாருங்க, உழுது அந்த நிலத்தை ஒரு விவசாயி அதற்கு நீர் பாய்ச்சி அதை பதப்படுத்தின பிறகுதான் அங்கு விளைச்சலை அவன் கொண்டு போடுகிறார். விதை நெல்லை விதைக்கிறாங்க. அப்படிதான் பண்படுத்துகிறது. குடும்பத்துல வாழ்க்கையில ஏதாவது சரியில்லைன்னு சொன்னா நம்ம அதை சரி பண்ண பார்க்கணும். அதுல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறது இல்ல வாழ்க்கை. கடவுள் அப்படிதாங்க நம்மளை பண்படுத்தவும் குடும்பத்தை பாதுகாக்கவும் தாங்க நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா பிசினஸை விட்டு ஓடி இல்லாமா, இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடி இல்லாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய நாமத்தை சரியாக பயன்படுத்தி நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இங்கு என்னுடைய நாமத்தை வீணியிலே வழங்காதிருப்பாயாகன்னு வருது. தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப தேவையில்லாம யூஸ் பண்றதுதான் கடவுள் பேரை சொல்லிட்டு நம்ம ஒண்ணு செய்யறது. கடவுள் தான் எனக்கு சொன்னார், கடவுள் தான் எனக்கு சொன்னார்னு. அப்படி இல்லை. கடவுள் பாருங்க, அவர் சொல்றாரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். அவர் நாமத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு அவர் சொல்ல வரலங்க. என் நாமத்தை நீங்க உச்சரித்து பயன்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அங்க நான் பார்க்கும் பொழுது, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். அவர் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே பணமே என்னிடத்திற்கு வா என்று அழைத்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. பின்பு பாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே குணமாக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள்னு. அப்ப அவர் நாமத்தை அவர் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை துரத்தி அடிச்சு நல்லதை நம்மிடத்துல வருவதற்கும் அவர் அந்த நாமத்தை பயன்படுத்த சொல்றார். இப்ப உதாரணத்துக்கு, இயேசுவின் நாமத்தினால பணமே என்னிடத்திற்கு வா என்று நம்ம சொல்லலாம். இயேசுவின் நாமத்தினால வீடு, புது வீடு வேணுங்களா? இயேசுவின் நாமத்தினால புது வீடே என்னிடத்திற்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கும் பொழுது ஒரு நாள் அது உங்களிடத்தில் வரும். அதற்கான பணங்கள், அதற்கான சூழ்நிலை, அதற்கான எல்லா தேவைகளையும் தேவன் உங்களுக்காக கொடுப்பார். அவர் நாமத்தை சொல்லி பாருங்க, விரட்ட வேண்டியதை விரட்டணும், வர சொல்ல வேண்டியதை வர சொல்லணும். ஆசீர்வாதங்களை அழைக்க வேண்டும் அவர் நாமத்தினால். பிசாசுகளை துரத்த வேண்டும். இயேசு பாருங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது பிசாசுகளை துரத்தினாருங்க. இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா இயேசுவே அந்த இடத்துல உயிரோடு அவர் ஜீவிக்கிறார். அதனால பாருங்க, அவர் பிசாசுகளை துரத்தினார். அப்பாலே போ சாத்தானே அப்படி என்று அவங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம்.
அப்ப பிசாசுகளை இன்னைக்கு நீங்களும் நானும் துரத்தி வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுவதற்காக தான் அந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் நாமத்தை சொல்லி எனக்கு இயேசுதான் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தார், கடவுள் தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தார்னு சொல்லி அவர் நாமத்தை நாம் தூஷிக்காத வண்ணமாக வாழ வேண்டும். அதற்கு பேருதான் என் நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக. அவரோட நாமத்தை பாருங்க, வீதியில தூக்கி போடுற மாதிரி வாழக்கூடாது. அவர் நாமத்தை பயன்படுத்தி நீங்களும் நானும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, தண்டியாமல் விடார் அப்படின்ற ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்தோம். நீங்க தண்டிக்காம விடமாட்டேன்ற சொன்ன வார்த்தையை நான் முதல் முறையாக இந்த இடத்துல பார்க்கிறேன் சுவாமி. ஏனென்றால் உங்க நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணாம அது நல்லதுக்கு மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயத்தையும், எங்களுடைய வாழ்க்கையில சுகத்தையும் பலத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து வாழ கர்த்தர் தாமே இயேசுவின் நாமத்தினால எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.